ஹாய் எவ்ரிஒன், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவா. ரிவ்யூஸ் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ரிவ்யூஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா விலாக் எல்லாம் நிறைய பார்த்துட்ருக்கீங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாதேஸ்வரன் டெம்பிள் ஒன்று இருக்குங்க. அந்த டெம்பிள் பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம். மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் தான் இந்த மாதேஸ்வரன் டெம்பிள். இந்த டெம்பிள் வந்து கரெக்டாக எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் குட்டையூர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. இந்த குட்டையூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் வந்தீங்கன்னா டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? சின்னதாக ஒரு மலை மேலே வந்து கோவில் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் தான் இந்த கோவில். அந்த டெம்பிள் பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. ஸோ இந்த டெம்பிளை பற்றி நம்ம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு டெம்பிள் விழாக்கு பண்ணணும்னு நினச்சேன். இங்கே வந்து 1 இல்லை 2 டெம்பிள் விழாக்கு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மாதேஸ்வரன் டெம்பிள், அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்து சாய்பாபா கோயில் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், அங்கே தான் வந்து மாதேஸ்வரன் டெம்பிள். மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் தான் இது. மக்கள் வந்து இங்கே எப்போவுமே ஒரு குறிப்பிட்ட டேஸில், அதாவது வியாழக்கிழமை இங்கே சாய்பாபா கோயில் இருக்கிறதுனால வியாழக்கிழமை இங்கே எப்போவுமே க்ரௌடாக இருக்கும். மாதேஸ்வரன் டெம்பிள் எப்போவுமே போகிறவங்க வந்து ரெகுலராக போயிட்டு தான் இருப்பாங்க. மாதேஸ்வரன் கோவில் தான் பக்கத்தில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ சுற்றிலும் மலை தாங்க, அங்கங்கே மயில்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கெல்லாம் பாறைகள். பார்த்துங்க, அவ்வளோ பிரமாதமான ஒரு கோவில் இது. ரோடு அதே மாதிரி தாங்க, நீட்டாக போட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு காரில் வந்தாலும் சரி, ஒரு 2 வீலரில் வந்தாலும் சரி, இந்த கோவிலை வந்து நீங்கள் தரிசிக்கிறதுக்கு அருமையான ஒரு கோவில். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இங்கே வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ வியூ பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜுங்க மேட்டுப்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம இளைஞர்கள் வந்து படிக்கிறதுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு ஏற்பாடு வந்து அரசு பண்ணியிருக்காங்க. அரசு கலைக்கல்லூரியும் இங்கே இருக்குது. ரம்மியமான ஒரு இடங்க. நிறைய பேர் வயசானவங்க பார்த்தீங்கன்னா வாக்கிங் கூட போயிட்டுருக்காங்க. புகழ்பெற்ற மாதேஸ்வரன் டெம்பிள். இந்த வழியாக நம்ம போனோம்னா நம்ம மேலே கோயிலுக்கு போயிடலாம். ஸோ குறிப்பிட்ட லெவலுக்கு போகலாம், அதுக்கு மேலே நம்ம போகிறதுக்கு முடியாது. ஸோ வீடியோ எடுத்துகிட்டு வரீங்களா? ஸோ மாதேஸ்வரன் டெம்பிள். ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக போட்டிருக்காங்க. நடந்து போகிறவங்களும் நடந்து போகலாம். ஸோ அவ்வளோதான், கோவில் வந்துருச்சு. இங்கேருந்து நம்ம வந்து படிக்கட்டில் மேலே போகணும். தெரியுதுங்களா? வியூவர்ஸ், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கட்டில் தான் மேலே போகணும் இந்த கோவிலுக்கு. ஸோ மேலே தான் வந்து மாதேஸ்வரன் டெம்பிள் வந்து அமைஞ்சிருக்கு. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க இந்த கோவில். அதாவது நம்ம இங்கேருந்து பாருங்கள், நம்ம மேட்டுப்பாளையம் ஸோ நீலகிரி அந்த வியூ பாயிண்ட்டு பாருங்கள், எவ்வளோ பிரமாதமாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ அழகாக இருக்குது. க்ளோஸ் வாங்க, இங்கே பாருங்கள். வாவ், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த வியூ பாயிண்ட்டு. செம்ம வியூ பாயிண்ட்டுங்க. பார்க்கவே கண்கொள்ளும் காட்சியாக இருக்குது. பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. ஸோ நம்ம ஊட்டி ஸோ நீலகிரி அழகாக இந்த இடத்துல நின்று பார்க்க சூப்பராக இருக்குது. ஸோ மேட்டுப்பாளையம் அதே மாதிரி தான். எங்கெங்கே என்னென்ன இருக்குங்கிறது இங்கேருந்து பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. ஸோ வியூஸ், ஜஸ்ட் ஒரு விலாகாக இது இல்லாமல் நிச்சயமாக நீங்களும் இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் பாருங்கள். நிச்சயமாக இந்த
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மற்றும் ஒரு சூப்பரான ஒரு ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.